அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை சுமந்து செல்கிற போது, அதற்கு பின்னால் செல்கிற போது சற்று வேகமாக செல்வதும் சுன்னாவாக இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ரிஉ பில் ஜினாஸா அல்லது பில் ஜனாஸா, ஜனாஸாவை நீங்கள் வேகமாக கொண்டு செல்லுங்கள். அது நல்ல மையத்தாக இருந்தால் அதை வேகமாக கொண்டு போய் அதற்குரிய இடத்தில் சேர்ப்பது சிறந்ததாகும். அதற்கு மாற்றமாக ஒரு சாலிஹான மையத்தாக இல்லாவிட்டால் அதை நம்முடைய தோள்களில் நாம் நீண்ட நேரம் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இது புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல புகாரி, நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோர் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா வுதிஅத்தில் ஜனாஸத்து, ஜனாஸா வைக்கப்பட்டு வஹ்தமலஹர் ரிஜாலு அலா அனாகிஹும், மக்கள் அதை தங்களுடைய தோள்களிலே சுமக்க ஆரம்பித்தால், அது சாலிஹான மையத்தாக இருந்தால், கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு போங்கள், என்னை முற்படுத்துங்கள் என்று சொல்லும். அதற்கு மாற்றமான மையத்தாக அது இருந்தால், யா வைலஹா ஐன யத்ஹபூன பிஹா, கைசேதமே எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அது சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மையத்தை வேகமாக கொண்டு செல்வது என்பது சுன்னாவாக இருக்கிறது. அதற்காக ஓடக்கூடாது. சில நேரங்களில் சிலர் இந்த அவர்கள் மையத்தை வைக்கிற அந்த பெட்டி, சுந்தூக் என்று சொல்வார்கள், அல்லது சில ஊர்களில் சந்தூக் என்று சொல்வார்கள். இந்த பெட்டியை பொறுத்தவரையில் அந்த பெட்டி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அது கொஞ்சம் வெயிட் கூடியதாக இருக்கும். அதோட மையத்தும் வெயிட் கூடியதாக இருந்தால் தூக்கி செல்கிறவர்கள் சில நேரங்களில் வேகமாக ஓட பார்ப்பார்கள். அப்படி செய்யக்கூடாது. மெதுவாகவும் செல்லாமல் ஓடாமல் வேகமாக நடப்பது என்பது சுன்னாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மையத்தை கொண்டு செல்லுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை நாம் பின்துயர்தல் என்கிற ஒரு விஷயம்தான் ஹதீஸ்களில் வலியுறுத்தப்படுகிறது. எனவே இதை வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மையத்துக்கு பின்னால் செல்வது தான் சிறந்தது என்கிறார்கள். ஆனால் மையத்தோடு நடந்து செல்லக்கூடியவர்கள், மையத்துடன் நடந்து செல்லக்கூடியவர்கள் முன்னால் போக விரும்பினாலும் போகலாம். ஒரு குரூப் தூக்கி கொண்டு போவார்கள், நம்ம முன்னால் நடந்து செல்வது, அல்லது பெரிய பாதையாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது, முன்னால் வலது பக்கம் இடது பக்கம் பின்னால் என்று மையத்தை நம்ம நடுவில் வைத்து கொண்டு இப்படியும் போவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அர்ராகிபு யஸீரு ஹல்ஃபல் ஜனாஸா வல் மாஷி ஹைது ஷாஅ மின்ஹா, வாகனத்தில் செல்பவர் மையத்துக்கு பின்னால் செல்ல வேண்டும். வாகனத்தில் செல்பவர் மையத்துக்கு பின்னால் செல்ல வேண்டும். நடந்து செல்கிறவர் விரும்புகிற பக்கம் செல்லலாம், வலதும் செல்லலாம், இடதும் செல்லலாம், முன்னாலும் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்கர் வ உமர் கானு யம்ஷூன அமாமல் ஜினாஸத்தி வ ஹல்ஃபஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ பக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் மையத்திற்கு முன்னாலும் பின்னாலும் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நடந்து செல்கிற ஒருவராக இருந்தால் அவர் பின்னால் செல்வது மிகவும் ஏற்றமானது, சிறந்தது. முன்னால் செல்ல விரும்பினால் செல்லலாம், வலது பக்கம் செல்ல விரும்பினாலும் செல்லலாம், இடது பக்கமாக செல்ல விரும்பினாலும் செல்லலாம் என்பதை பார்க்கலாம். அதே நேரத்திலே அர்ராகிபு யஸீரு ஹல்ஃபல் ஜனாஸா, வாகனத்தில் ஒருவர் செல்கிறார் என்றால் அவர் மையத்துக்கு பின்னால் தான் செல்ல வேண்டும். இந்த விஷயம் புரியாத பல சகோதரர்கள் ஆர்வத்தில் தொழுது முடிந்ததும் அல்லது வீட்டிலிருந்து மைய தூக்கப்பட்டதும் வேகமாக முன்னால் அவர்களுடைய வாகனங்களை எடுத்து வேறு வழிகளாலும் செல்வதை நாம் பார்க்கிறோம். மையத்து ஒரு வழியால் செல்லும், ஒரு பாதையால் செல்லும், அந்த பாதையில் செல்லாமல் வேறு ஷார்ட்கட்டுகள் அல்லது வேறு வழிகளில் அவர்கள் மஸ்ஜிதுக்கோ அல்லது அடக்குகிற இடத்திற்கோ செல்வதை பார்க்கிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ராகிபு யஸீரு ஹல்ஃபல் ஜினாஸா, வாகனத்தில் செல்கிறவர் மையத்துக்கு பின்னால் தான் செல்ல வேண்டும். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், நசாயி, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நடந்து செல்லுகிறவர் மையத்துக்கு முன்னால் பின்னால் வலம் இடம் என்று
வருவதற்கு அனுமதி இருக்கிறது. வாகனத்தில் செல்கிறவர் மையத்துக்கு பின்னால் செல்வது தான் ஏற்றமானது, பொருத்தமானது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த மையத்தை பின்துயரக்கூடியவர்கள் ஒரே வழியால் செல்லுகிற நடைமுறை, மையத்தோடு சேர்ந்து செல்கிற நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். வேறு வேறு வழிகளால் செல்வது என்பது இந்த ஹதீஸ்களுடைய அர்த்தத்திற்கு முரண்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஜனாசாவை இப்போ பின்துயர்கிறார் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பது நம்ம பார்த்தோம். இப்போ வாகனங்களில் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டால், முதலில் வாகனங்களில் ஜனாசா கொண்டு செல்லப்படுவது என்பது கூடுமா இல்லையா என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வாகனத்தில் ஜனாசாக்களை கொண்டு செல்வது கூடுமா இல்லையா என்பதில் அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரு நிர்பந்தம் அவசியம் ஏற்படும், ஜனாசாவை வாகனத்தில் தான் கொண்டு போக வேண்டும் தொழுவிப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக என்றிருந்தால் அது பொதுவாக அனுமதிக்கப்பட்டதாகும். இப்போ சில நாடுகளில் நாம் பார்க்கிறோம், பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடைபெறும், ஆனால் அடக்க ஸ்தலம் என்பது வேறொரு இடத்தில் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தூக்கி கொண்டு போக முடியாது. இந்த நேரத்தில் வாகனத்தில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அது இல்லாமல் தூக்கி செல்லக்கூடிய அளவு தூரத்தில் இருக்கிற கபரிஸ்தானுக்கு, மையவாடிக்கு ஜனாசாவை வாகனத்தில் ஏற்றிச் செல்வது என்பது தவறாகும். இதற்கு காரணம் என்னென்று கேட்டால், முதலில் இது நம்ம பார்த்தால் இந்த ஜனாசாக்களை, பிரேதங்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்லக்கூடிய நடைமுறை என்பது சில மதத்தவர்களிடம், முஸ்லீம் அல்லாதவர்களிடம் உள்ள ஒரு நடைமுறையாகும். அதற்கென்று அவர்கள் வாகனங்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் போவது என்பது அவர்களுடைய ஒரு கல்ச்சர், அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான மத சடங்காக அது காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பாகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கருதப்படுவார் என்கிற அந்த எச்சரிக்கைக்கு இது சில நேரம் இட்டு செல்வதற்கான வாய்ப்பிருக்கும். அதே போல இந்த நடைமுறை ஆரம்ப காலங்களில் வாகனங்கள் பொதுவாக இந்த ஒட்டகம், குதிரை வாகனங்கள் இருந்த காலத்திலும் கூட நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்காத ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஒரு ஜனாசாவை பின்துயர்தல் என்பதிலே துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்கிற அந்த முக்கியமான அம்சம் அங்கே மிஸ் ஆகி விடுகிறது. மறுமையை நினைவூட்டுதல். இப்போ வாகனத்தில் கொண்டு செல்லும் போது அதுக்கு பின்னால் போகிறவங்களும் வாகனத்தில் செல்ல வேண்டி வரும். ஒரே பாதையினால் எல்லோரும் செல்லும் போது நெரிசல் ஏற்படும். எனவே வேறு வேறு பாதைகளால் செல்வார்கள். வாகனத்தில் ஏறிவிட்டால் அந்த உயிரோட்டமான ஃபீலிங்ஸ் இல்லாமல் போய்விடும் என்கிற பல்வேறு காரணங்களை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வசதி இருக்கிற இடங்கள், அண்மையான இடங்களில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஜனாசாவை தூக்கி கொண்டே செல்ல வேண்டும். இல்லாமல் தூரமாக இருந்தால் அது வாகனங்களில் ஏற்றிச் செல்வது என்பது தவிர்க்க முடியாதாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மையத்தை நம்ம, அதாவது இப்போ உதாரணமாக பாதையிலே நம்ம நிற்கும்போது மையத்து வந்தால், பாதையில் இருக்கும்போது ஒரு மையத்து கொண்டு வரப்பட்டால், ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் எழுந்து நிற்றல், அல்லது ஒரு அடக்கஸ்தலத்தில் இருக்கும்போது மையத்து வந்தால் எழுந்து நிற்றல் என்கிற இந்த நடைமுறையை பொறுத்தவரையில் இது ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த, நமக்கு காட்டித்தந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் இது தொடர்ச்சியாக இருக்கவில்லை, அது மாற்றப்பட்டு விட்டது, மன்சூஹான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிய வேண்டும். ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும் போது அந்த இடத்துல நாம் இருந்தால் எழுந்து நிற்பது என்பது ஆரம்பத்தில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள், அவர்களும் செய்தார்கள்.
சில ஹதீஸ்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொல்கிறார், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் ஜனாஸத்தி ஃபகும்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா வந்தால் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சும்ம ஜலஸ ஃபஜலஸ்னா, பிறகு அவர்களும் இருந்தார்கள் நாங்களும் இருந்தோம் என்று சொல்கிறார்கள். இப்போ அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்திலே கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா பில் கியாமி ஃபில் ஜனாஸா சும்ம ஜலஸ பஅத ذلك வஅமர்னா அல்லது வஉமிர்னா பில் ஜுலூஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஜனாஸா வந்தால் எழுந்து நின்றார்கள், பிறகு உட்கார்ந்தார்கள், எங்களையும் உட்காரச் சொன்னார்கள், நாங்களும் உட்கார்ந்தோம் என்று சொல்கிறார்கள். எனவே ஜனாஸா கொண்டு வரப்படும் போது இருக்கிறவர்கள் எழுந்து நிற்பது மார்க்கத்தில் உள்ளது என்கிற அந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக ரஷ்ஷாக வரும்போது நம்ம இருக்க முடியாது. அப்படி எழுந்து நிற்கும்போது அது ஒரு நடைமுறை ரீதியாக எழுந்து நிற்றல் என்கிற அம்சத்துக்குள் வருமே தவிர அது ஒரு இபாதத்தாக வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாஸாவை சுமந்து செல்வது என்பது ஒரு பெரிய இபாதத் என்பதை நாம் குறிப்பிட்டோம். அதே நேரத்தில் அது ஒரு ஃபர்து கிஃபாயா என்பதையும் நம்ம சொன்னோம். ஃபர்து கிஃபாயா என்றால் யாருமே அந்த ஜனாஸாவை சுமக்க முன் வராத போது எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக வர வேண்டி வரும். அந்த வகையில் ஜனாஸாவை சுமப்பது என்பது பெரிய ஒரு இபாதத், அது ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய அமலாகும். ஒருவர் ஜனாஸாவை சுமந்து சென்றால் அவர் ஒது செய்து கொள்வது சுன்னா என்பதை சில ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஜனாஸாவை சுமந்து செல்கிறவர் அதற்கு பிறகு ஒது செய்து கொள்வது சுன்னத், அதாவது அது வாஜிப் அல்ல. இப்போ ஒருவர் ஒது செய்த நிலையில் மையத்தை சுமந்து செல்கிறார், அப்போ அவர் ஒது முறிந்து விடுமா மையத்தை தூக்கிட்டு போகிறதாலன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் ஒது செய்து கொள்வது சுன்னத்தாகும் என்பதை நாம் புரிய வேண்டும். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாஸாவை சுமந்து செல்லுதல் பின்துயர்தல் தொடர்பாக இங்கே நாம் சுட்டிக்காட்டிய விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.